வீரையன் தம்பி தங்கவேலு ராமாயி கிட்ட முறதவரை நடக்க முயற்சி பண்ணத குமரன் கண்ணால பாத்துருக்கிறாரு. ஆனா தங்கவேலு அப்படி நடக்கவே இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கிறாரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் குமரன் எப்படிப்பட்டவர்னு. ஆமாமா, எவ்வளவு நேர்மையானவர்னு. ஆகையினால அவர் சாட்சியத்தை ஏத்துக்கிட்டு தங்கவேலு ராமாயி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். 25 ரூபாய் அவராரம் கட்டணும்னு இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு செஞ்சிருக்கு. மன்னிப்பு கேடப்பா. என்ன மன்னிச்சு. கவனிச்சுக்கிறேன். வர்றார் வர்ற ஹரிச்சந்திர மகாராஜா போய பேச மாட்டார். என்னடா முறைக்கிற? நீ மட்டும் யோகியனா? எங்க ஊழல் இல்ல. தங்கவேலு கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்னடா பெரிய மரியாதை? எங்க மரியாதையை கெடுத்த மாதிரி உன் மரியாதையை கெடுத்து மானத்தை வாங்கல. என் பேர் வேறையா இல்ல. அது சரிதானே. நான் எப்போது மானம் கெட்டத்தனமா நடந்துகிட்டா அப்போ சந்திச்சிருக்க வைங்க. இப்போ வழி விடுங்க. இப்ப மட்டும் என்ன ஒழுங்கு? உன் மாமங்கார 2 பொண்ணை பத்து வச்சிருக்கிறான, அவங்களோட நீ விளையாடலாம். யாரும் இல்லாத சமயத்துல நீ தன்னந்தனியா வீட்டுக்குள்ள இருக்கும் போது ஒருத்தி மாத்தி ஒருத்தி உன் வீட்டுக்கு வர்றாளே, எதுக்கு? இவனை குஷிப்படுத்தடா.